மக்களே, இந்த வீடியோல பாத்தீங்கன்னா இந்த சோல்ஜர் கையில இருந்த பிரேஸ்லெட் இந்த ரிப்போர்ட்டர் பேக்ல மாட்டுது. இந்த சோல்ஜர் இந்த பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்காங்க. அதனால இந்த பொண்ணுக்கு அந்த சோல்ஜரை பிடிக்கவும் செய்யுது. எப்படியாவது அந்த சோல்ஜரை போட்டோ எடுக்கணும்னு அந்த ரிப்போர்ட்டர் யோசிக்கிறா. டைரக்டா கேட்க முடியாததுனால இன்னொரு சோல்ஜர் கிட்ட உங்களை போட்டோ எடுக்கவான்னு கேக்குறா. இந்த சோல்ஜரும் ஓகே சொல்றாங்க. பட் அந்த ரிப்போர்ட்டர் அவரை போட்டோ எடுக்காம அவளை காப்பாத்தின சோல்ஜரை போட்டோ எடுக்கிறா. போட்டோக்கு போஸ்ட் கொடுத்த சோல்ஜர் போட்டோவை காட்டுங்கன்னு கேக்குறாங்க. பட் அந்த ரிப்போர்ட்டர் இல்ல, எனக்கு ஃபிளைட்டுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த ரிப்போர்ட்டரை பத்திரமா சோல்ஜர் கார்லயே கூட்டிட்டு போய் ஃபிளைட்டும் ஏத்தி விடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டர் அவங்க நாட்டுக்கு திரும்பி போறாங்க. ஆனாலும் அந்த சோல்ஜரை அவங்களால மறக்கவே முடியல. அந்த சோல்ஜரை பாக்குறதுக்காக திரும்பி வராங்க. அங்க பார்த்தா பாஸ்போர்ட் இல்லாதவங்க எல்லாம் விரட்டுறாங்க. பட் அந்த ரிப்போர்ட்டர் கிட்ட பாஸ்போர்ட் இருக்கிறனால அவங்க வேன்ல ஏறுறாங்க. அப்பதான் அவங்க பேக பாக்குறாங்க. அந்த சோல்ஜருடைய பிரேஸ்லெட் மாட்டி இருக்கிறத. அந்த ரிப்போர்ட்டர் வேன்ல ஏறின கொஞ்ச நேரத்திலேயே அந்த சோல்ஜரை பாக்குறாங்க. பார்த்ததும் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. எப்படியாவது அந்த சோல்ஜர் கிட்ட பேசுறதுன்னு ட்ரை பண்றாங்க. உடனே அந்த சோல்ஜருடைய நேம சொல்லி கத்துறாங்க. அந்த சோல்ஜர் திரும்பி பாக்குறாங்க. இந்த பிரேஸ்லெட் என்கிட்ட இருக்குன்னு கத்திக்கிட்டு அந்த வேன்ல போறாங்க. நெக்ஸ்ட் வீடியோ வேணும்னா லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப்.